இயேசுவின் நாமத்தினாலே புன்னமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக இந்த சேனல் 316 சேனல் காண்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைக்கு ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பைபிள் கேம்ஸ் நடத்துகிற ஆங்கர் கேரிஸ் ஃபெலினா மெர்சி அவர்கள் நம்மோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பாடல் பாடுவார்கள். அவங்களோடு கூட இணைந்து நாம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Praise the Lord. தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். குடும்பமாக கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். சிந்து பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. சிந்து பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. திருடன் திருட வருகிறான். உன் சமாதானத்தை கெடுப்பான், உன் ஆசீர்வாதத்தை கெடுப்பான், உன் முன்னேற்றத்தை கெடுப்பான், குடும்பங்களிலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவான். அதுதான் சத்ரு. ஆனா இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை தந்தார். எருசலேமிலே இருக்க வேண்டியவன், சபையில இருக்க வேண்டியவன், தேவனோடு இருக்க வேண்டியவன் எரிகோவுக்கு போனாங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு, ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு விலகி போகும்போது என்ன நடக்கிறது? திருடர்கள் அவனை அடித்து அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவனை குற்றுயிராய் போட்டு போனார்கள். அங்கேயும் தேடி வந்தவர் நல்ல சமாரியன். நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை தேடி வருகிற தெய்வம் ஒருவர் உண்டு. ஓகே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8:30 மணிக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாக நல்ல வாய்ப்பை அருமையான 3-1 சேனல் இதன் மூலமாய் கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அநேகர் என்னோடு கூட நீங்கள் போன் மூலமாக தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை பார்க்கிற நீங்கள் யாரானாலும், உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும், எந்த சூழ்நிலையானாலும் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விசேஷமாய் பிறந்த நாட்கள், விசேஷமாய் கல்யாண நாட்கள், விசேஷமான நாட்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைக்கு கண்களை ஏறெடுத்து பார் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே மனு குலம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாட்களை கடத்துவது என்பது, மாதங்களை கடத்துவது என்பது மிகவும் கடினமான சூழ்நிலையில மனிதர்கள் வாழ்கிறார்கள். எப்பேற்பட்ட காலகட்டத்தில் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலகட்டத்திலும் அவனுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்தது. கர்த்தர் நாமத்திற்கு தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, உன் கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறதா? உலகத்தை நோக்கி பார்க்கிறதா? அரசியல்வாதிகளை நோக்கி பார்க்கிறதா? பணம் படைத்தவர்களை நோக்கி பார்க்கிறதா? இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உன் கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமை குறித்து இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை நாம் வேகமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருந்து மம்ரோன் சமபூமியிலே சேர்த்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 14வது வசனம் எப்படி சொல்லுகிறது? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கையும் நோக்கிப்பார். உன் கண்களை ஏறெடுத்து நோக்கி பார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆபிரகாமோடு கூட லோத்து பிரயாணப்படுகிற பொழுது லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றாய் பிரயாணித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவங்களுடைய ஆஸ்திகளை பூமி தாங்க கூடாத அளவுக்கு 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு காலகட்டம் வந்தபோது 2 மேய்ப்பர்களுக்குள்ளேயும், ஆபிரகாமின் மேய்ப்பர் லோத்துவின் மேய்ப்பர்களுக்குள்ளும் வாக்குவாதம் வந்தபோது
அந்த வாக்குவாதத்தின் சூழ்நிலையிலே ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. பிரிந்து போன பிறகு தனிமை என்கிற உணர்வை, தனிமை என்கிற நிலையை அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் செய்த ஒரு காரியம், அவன் கர்த்தரை நோக்கி அவன் கண்கள் பார்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனை பார்த்தார். எப்பா, உன் கண்களை ஏறெடுத்து பார், கிழக்கே, ஆமா, வடக்கே, தெற்கே, மேற்கே, எம்மட்டும் உன் கால்கள் பதிகிறதோ அம்மட்டும் நான் அந்த பூமியை உனக்கு சொந்தமாய் தருவேன். கர்த்தருக்கு தோத்திரம். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து 18ஆம் அதிகாரத்துல வசனத்துல வாசிக்கிறோம், 13:18 கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாகட்டும், ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனுக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். தனக்கு வந்த பிரச்சனையிலே தன்னோடு கூட இருந்த ஒரு மனிதன், ஒரு குரூப் அவனை விட்டு பிரிந்து போன போது அவனுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, எப்ரோனிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். பிரிவுகள் வரும்போது, நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகும்போது, குடும்பங்களிலே பிரிவினைகள் வரும்போது உள்ளமுடைந்து சோர்ந்து போகாத, உன் கண்கள் ஏறெடுத்து பார், அங்கே எப்ரோனிலே நீ கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். உன் கண்களை ஏறெடுத்து நீ கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். ஆபிரகாம் அதைத்தான் செய்தான். எப்ரோன் என்பது தேவனோடு கூட அவன் வைத்த ஐக்கியத்தின் அடையாளம். கர்த்தருக்கு தோத்திரம். எப்ரோன் என்றால் தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் என்று பொருள். தேவனுடைய பிள்ளையே, மனிதனோடு கூட இருந்த ஐக்கியம் அவனை விட்டு போன போது அவன் தேவனோடு தனக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டான். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, மனிதனுடைய உறவு, மனிதனுடைய சொந்தம் பந்தம் உன்னை பிரிந்து போனாலும் உன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தேவனோடு உன்னுடைய ஐக்கியத்தை நீ வைத்துக் கொள்வாயானால் உன் வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாகட்டும். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று, எங்கே போகலாம் என்று விசாரித்த போது தாவீது கேட்டதற்கு, ஆமா, எப்ரோனுக்கு போ, நீ எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, நான் எங்க போகணும், எந்த பட்டணத்திற்கு போகணும், எங்கே போக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் அவன் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ எப்ரோனுக்கு போப்பா. ஏன் எப்ரோனுக்கு அனுப்பினார்? அது தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் அடையாளமாக இருக்கிறது. தாவீதே, உன் ஐக்கியம் மனிதரோடு கூட வேண்டாம், உன் ஐக்கியம் நண்பர்களோடு கூட வேண்டாம், உன் ஐக்கியம் உலகத்தோடு கூட வேண்டாம், உன் ஐக்கியம் அது என்னோடு கூட இருக்கட்டும். தாவீதே, ஆபிரகாம் லோத்து ரொம்ப நேசிச்சான். லோத்து பிரிந்து போன போது தன் கண்களை ஏறெடுத்து ஆண்டவருக்கு எப்ரோனிலே ஒரு பலிபீடம் கட்டி அவன் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது. தாவீதுடைய அனுபவத்தில் எத்தனையோ தோல்விகள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள். இதன் மத்தியில அவன் கர்த்தரை விசாரிக்கிறானா, எங்க போகணும் ஆண்டவரே? கர்த்தர் சொன்னாரு, எப்ரோனுக்கு போப்பா, அங்க என்னோடு கூட நீ ஐக்கியமாவதனுடைய அடையாளம் என்று சொல்லி கர்த்தர் அவனை எப்ரோனுக்கு போகும்படி கர்த்தர் அவனை அழைத்தார். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஐக்கியம் என்றால் ஆமா தேவன் விரும்புகிற ஒன்று. நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே, நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறதே. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக, தேவனோடு கூட அன்பு உள்ள ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு தோத்திரம். இது ஆதி முதற்கொண்டு கேள்விப்பட்ட ஒரு விசேஷமானது. அன்பிலே, ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே 3:12 வசனம் அப்படியே தொடர்ந்து 18 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஆமா,
பகைமை, பிரிவினை அது பொல்லாங்கினால் உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு ஐக்கியமா இருக்க விரும்பவே மாட்டான். பிரிவினைகளையும் பொல்லாங்குகளையும் ஏற்படுத்துகிறவன் பிசாசு. ஆகையினால்தான் காயினுக்குள்ளேயும் ஆபேலுக்குள்ளேயும் பிரிவினைகளை உண்டாக்கி காயின் ஆபேலை கொலை செய்தான். பகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க அன்பு இல்லை, சகோதர அன்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பகையாய் மாறினது. தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு நாளும் பகையை விரும்புகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகையிலே நாம் இருப்போமானால் நாம் நித்திய ராஜ்யத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் கேட்கிறது. தேவ செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சபையில நீ ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே தேவ ஆவியானவர் உலாவுகிறார் என்பதை மறந்து போகாதீங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 7 வசனம் 8 வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 7 வசனமும் 8 வசனமும் என்ன சொல்லுகிறது? நானும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறது போல, ஆமா, நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்ப அங்க 3 பேர் ஒற்றுமையாய் ஐக்கியமாய் ஒரே மனதாய் இருக்கிறார்கள். பரலோகத்துல 3 பேர் ஒன்றாய் இருப்பது போல பூமியில நாமும் ஒன்றாய் இருக்கணும். பிசாசுடைய சுபாவம் பிரிவினைகளை உண்டாக்குவது, குழப்பங்களை உண்டாக்குவது, சபைகளை உடைப்பது, விசுவாசிகளை இல்லையா, ஆமா, ஊழியக்காரன்கிட்ட பிரிப்பது, குடும்பத்துல குழப்பங்களை உண்டாக்கி பிரிவினைகளை ஏற்படுத்துவது, இதெல்லாம் பிசாசு செய்கிற வேலை. ஆனா கர்த்தர், ஆமா, ஐக்கியத்தை விரும்புகிற ஆண்டவர். எல்லாம் ஒற்றுமையா ஒன்னா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினால்தான் நீங்கள் சங்கீதம் 133:1 சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால், ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால், ஒரு மேன்மை உண்டாக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, பாஸ்டரோடு, ஆமா, சபையோடு உனக்கு நல்ல ஐக்கியம் இருக்கிறதா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு உனக்கு நல்ல ஐக்கியம் இருக்கிறதா? ஆபிரகாம் தெய்வத்தோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள விரும்பினான். தாவீது கர்த்தரோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள விரும்பினான். இன்றைக்கு உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாய்? பைபிள் சொல்லுகிறது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, பேலியாளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னுடைய ஐக்கியம் தேவ ஜனத்தோடு இருக்கட்டும். உன் ஐக்கியம் சபையோடு இருக்கட்டும். உன் ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கட்டும். அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்கும். இயேசு கிறிஸ்து அன்பினாலே ராஜ்யத்தை கட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வரலாறுல இப்படி வாசித்திருப்பீர்கள். நெப்போலியனை குறித்து, ஹிட்லரை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். 2 பேரும் நண்பர்கள். அவர்கள் அதிகாரத்தினாலே, தன்னுடைய சக்தியினாலே மக்களையும் நாட்டையும் ஆள வேண்டும் என்று எண்ணினார்கள். பலவிதமான யுத்தங்கள் நடந்தது. நாங்கள் இந்த உலகத்தை எங்கள் கைக்குள்ளே கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் முடிவிலே அவர்கள் இருவரும் தோற்று போனார்கள். சாகும்போது 2 பேரும் சொன்னாங்களாம், எங்கள் பலத்துல, எங்க அறிவில, எங்க திறமையில, எங்க போர் திறமையில, எங்க அறிவு ஞானத்துல, எங்க அதிகாரத்துல இந்த உலகத்தையே எங்க கைக்குள்ள கொண்டு வருவோம் என்று நாங்கள் போராடினோம். எங்கள் போராட்டத்தில் நாங்கள் தோற்று போனோம். ஆனால் நசரனாகிய இயேசு என்கிற ஒரு தெய்வம் அன்பினாலே உலகத்தை ஜெயித்தார். உலகம் அவர் கண்ட்ரோலுக்குள் வந்தது என்று சொல்லி மரித்தார்கள். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தினாலே உலகத்தை தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலங்க. அன்பின் ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம் என்று சொல்லி நெப்போலியனும் ஹிட்லரும் வாக்குறுதி கொடுத்து மரித்தார்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, அதிகாரத்தினாலே நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது, பலத்தினாலே நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது, பணத்தினாலே நாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. இயேசுவை போல அன்பிலே சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல அன்பிலே சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தேன்,
கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்புக்கு நிகரான அன்பு உலகத்துல இல்லைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஐக்கியம் ஆபிரகாம் கர்த்தரோடு எபிரோனிலே ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரோடு உறவை ஏற்படுத்தி கொண்டான். அவனுக்கு வந்த போராட்டத்துல, அவனுக்கு வந்த பிரச்சனை இல்லை. உள்ளமுடைந்து இருக்கிறாயோ, சோர்ந்து போய் இருக்கிறாயோ, குடும்பத்துல ஒரே போராட்டமா, உன் கணவன் குடித்து வெறித்து பலவிதமான பாவத்துக்குள் கிடக்கிறாரா, பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படியவில்லையா, திருமண தடையா, வாழ்க்கையில மந்திரங்கள், சூனியங்கள், செய்வினைகள், இப்படிப்பட்ட நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாயா, நீ கர்த்தரோடும் ஐக்கியத்தை வைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பலிபீடம் கட்டிப்பார், அவரோடும் ஐக்கியத்தை ஏற்படுத்திப்பார். உன் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். யுத்தம், போராட்டம், பிரச்சனை வந்தபோது அவன் நேர கர்த்தர்கிட்ட போனான் தாவீது. என்ன பண்ணணும் ஆண்டவர், நான் எங்க இருக்கணும்? கர்த்தர் சொன்ன, எப்ரோனுக்கு வாப்பா, அங்க போய் குடியிரு. எப்ரோன் என்பது தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் அடையாளம். இன்றைக்கு உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? கர்த்தர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசியுங்கள். தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை ஆண்டவர் ஏன் அழைத்திருக்கிறார்? அவரோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்காக. யாரோடு ஐக்கியம்? தேவனோடு கூட. இன்றைக்கு சபையோடு, ஊழியக்காரனோடு நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்கிறதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எருசலேமிலே இருக்க வேண்டியவன், திருச்சபைக்குள்ளே இருக்க வேண்டியவன் எரிகோவுக்கு போனாங்க. போகிற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுக்க வந்தார். அவர் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியத்தை செய்யும்படி இயேசு வந்தார். திருடன் திருட வருகிறான், உன் சமாதானத்தை கெடுப்பான், உன் ஆசீர்வாதத்தை கெடுப்பான், உன் முன்னேற்றத்தை கெடுப்பான், குடும்பங்களிலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவான். அதுதான் சத்ரு. ஆனா இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை தந்தார். எருசலேமிலே இருக்க வேண்டியவன், சபையில இருக்க வேண்டியவன், தேவனோடு இருக்க வேண்டியவன் எரிகோவுக்கு போனாங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு, ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு விலகி போகும்போது என்ன நடக்கிறது? திருடர்கள் அவனை அடித்து அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவனை குற்றுயிராய் போட்டு போனார்கள். அங்கேயும் தேடி வந்தவர் நல்ல சமாரியன். நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை தேடி வருகிற தெய்வம் ஒருவர் உண்டு. ஏன் உன்னை அழைத்தார்? உன்னை சபையோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அங்கிருந்து அவனை எங்க கொண்டு போனார்? சத்திரக்காரனிடத்துல. மறுபடியும் அவனை பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் சபையில விட்டு அவனை பொறுப்பாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த நல்ல சமாரியன் செய்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்காக உத்தரவாதம் கொடுக்கிறது திருச்சபை என்பதை மறந்து போகாதே. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் ஏசாயா 41:8 வாசித்து பாருங்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் என் சிநேகிதன் பா, மை ஃப்ரெண்ட். பாருங்க அவங்களுடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 11:5 நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசுவுக்கு இன்னொரு சிநேகிதன் இருந்தான். அவன் பேர் லாசரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதே 11 நீங்க 36 வாசித்து பாருங்கள், இயேசுவின் சிநேகிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ இயேசுவுக்கு சிநேகிதனாய் மாற ஆயத்தமாய் இருக்கிறாயா? இயேசுவோடு அன்பு கொள்ள நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இன்றைக்கு இயேசுவோடு கூட உன்னை நீ ஆயத்தம் பண்ண ஒப்புக்கொடு. இயேசுவை போல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அந்த உலகத்துல இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தின் கீழ் வாசிக்கிறோம், இயேசுவோடு நாம் வைத்துக் கொள்ளுகிற அந்த சிநேகிதம், அவரோடு கூட நாம் இருப்போமானால்
நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உன் வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருக்கிறதா? சரியா ஜெபிக்க முடியல, சரியா வேத வாசிக்க முடியல, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதை விட செத்து போகலாம் என்று நினைக்கிறேன், குடும்ப வாழ்க்கை எனக்கு விருப்பம் இல்லை, பிள்ளைகளோடு வாழ மனைவியோடு வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் உள்ளமுடைந்திருக்கிறேன், என் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவாரா? நிச்சயமா உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். லாசருவை இயேசு நேசித்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் சிநேகிதனாய் லாசரு இருந்தான். அவன் மேல் இயேசு மிகவும் அன்புள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு இயேசுவே, நான் உங்க பிள்ளையா மாற விரும்புறேன்ப்பா, என் குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நீ ஜெபிப்பாயானால் இயேசு உன்னையும் தமது பிள்ளையாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். சோர்ந்து போகாதே, உள்ளமுடைந்து போகாதே. உன் பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு கூட முடிவடைகிறது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது. உனக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். உன் கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைப்பார். ஜெபிக்கலாமா? என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமை போல இயேசுவோடு உங்கள் ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீதை போல கடவுளோடு உங்களுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மளை ஏன் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்தார் தெரியுமா? ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக. கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அற்புதமான நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். உள்ளமுடைந்திருக்கிற அநேகர் உண்டு சுவாமி. ஒரு காலத்துல கர்த்தரோடு சபையோடு ஊழியத்தோடு ஓடினவர்கள் இன்றைக்கு பின்மாற்றத்துக்குள்ள, பிரதர் என்னால சரியா ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல, அநேக நேரங்களில் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்ற பல கேள்விக்குறியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் நிலை மாறாதா? என் தலையெழுத்து மாறாதா? எனக்கு நல்லது நடக்காதா என்ற கேள்விக்குறியோடு கூட இருக்கிற அன்பு சகோதரா சகோதரியே, இன்றைக்கு கர்த்தரோடு உன்னுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக்கொள். உன் நிலையெல்லாம் இன்றைக்கு இயேசு மாற்ற வல்லவர். கர்த்தர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதி சாபத்திலிருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக. திருமண தடையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. கணவன் மனைவி பிரிந்திருக்கிற நிலைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரிந்திருக்கிற நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில தோய்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மனமாற செய்வீராக. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சபையோடு தங்களை இணைத்து, ஊழியக்காரரோடு தன்னை இணைத்து, கர்த்தரோடு தங்களை இணைத்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபைதார். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தீர்மானம் எடுத்தவர்கள் தொடர்ந்து கர்த்தரோடு சபையோடு ஊழியத்தோடு உங்க பாஸ்டரோடு சபையோடு இணைந்து ஐக்கியப்பட்டிருங்கள். ஐக்கியம் உங்களை நித்திய ராஜ்யத்தில் பங்காளியாக மாற்றும். சோர்ந்து போகாதீங்க. எங்கள் திருச்சபை புந்தமல்லி ரோசி கார்டன் என்ற இடத்தில் ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபை என்ற ஒரு ஊழியத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பாரப்படுங்கள். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிக்கு எங்கள் திருச்சபையினுடைய ஆராதனை உண்டு. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மாலையில் விசேஷித்த கூட்டங்கள் உண்டு. அதே போல ஒவ்வொரு 3வது புதன்கிழமை காலையில் டுனாமிஸ் போதகர்கள் ஜெப ஐக்கியம் உண்டு. எங்கள் சபையின் சார்பாக நல்ல உள்ளம் அறக்கட்டளை ட்ரஸ்ட் ஒன்றை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. Amen.